This call is now being recorded. திரிகுட தமிழ்ச் சங்கமும் தமிழாவளி தமிழ் இலக்கிய கழகமும் நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி இணைந்து நடத்தக்கூடிய ஆழ்வார்களும் அமுது தமிழும் என்கிற 12 நாள் இணையவழி பணியில் 9வது நாளிலே நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். திரிகுட தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனரும் தமிழாவளி தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய மதிப்புறு மணிக்கணும் தலைமை ஆலோசகரும் அதே நேரத்திலே மதிப்புறு தலைவர்களினுடைய பணியையும் ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த பெயரும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா நிலையிலும் இதை தாண்டி ஒரு கல்லூரியினுடைய முதல்வராகவும் இருந்து கொண்டு தமிழ் பணியை செவ்வனே ஆட்சி வரக்கூடிய முனைவர் பா. வேளம்மாள் அவர்கள் இன்று இப்பொழிவாளர் சூடி கொடுத்த சுடர்கடையை இன்றைய நாளிலே நம்மோடு உரையாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அம்மையாரை முதற்கண் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய திரிகுட தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் கல்யாணசுந்தரி அம்மா அவர்கள், அதே வழியில் சஹஸ்ரநாம மண்டலியை சார்ந்த இந்த நிகழ்வை மிகச்சிறன இத்தனை நாளும் மிகச் சிறப்பாக தொழில்நுட்பத்தையும் கையாண்டு மிகச் சிறப்பாக சஹஸ்ரநாம மண்டலியை சார்ந்த நண்பர்கள் தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய வணக்கங்கள். இந்த நாளிலே நம்மோடு அவர்கள் அறிமுகமானவர்கள் கூட இன்றைய நாளிலே மிக சிறப்பாக எல்லோரும் கூடியிருக்கிறோம். இந்த தருணத்தில் அம்மாவை பற்றி மீண்டும் அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முனைவர் பா. வேளம்மாள் அம்மா அவர்கள் கேப்டன் பா. வேளம்மாள் அம்மா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடியவர். தென்காசி மாவட்டத்தில் முதுகலை தமிழ் இலக்கியம், அதற்கு பின்பாக முதுகலையிலே இதழியலையும் அதற்கு பின்பாக யோகா என்கிற பட்டப்படிப்பிலே தன்னுடைய முதுகலை அறிவியலையும் முடித்துவிட்டு முனைவர் பட்டத்தையும் மிகச் சிறப்பாக செய்து இதழியலிலே பட்டய படிப்பையும் முடித்துவிட்டு முன்னாள் தமிழ்துறை தலைவராக பராசக்தி மலர் கல்லூரியிலே பணிபுரிந்து தற்போது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய மாணவர் படையினுடைய அதிகாரியாகவும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாகவும் சுயநிதி பாடப்பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் அம்மா இருந்திருக்காங்க. சுயநிதி பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளராக பராசக்தி மலர் கல்லூரியிலே பணிபுரிந்தார்கள். அதற்கு பின்பாக அம்மாவுக்கு கல்வித்துறை பணி என்று வருகிற போது பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் முனைவர் பட்ட ஆய்வுக்குழு உறுப்பினராகவும் பல்வேறு கல்லூரி முதல்வர் தேர்வு குழுவிலும் பேராசிரியர் தேர்வு குழுவிலும் பல்கலைக்கழக நியமன உறுப்பினராகவும் இருந்து வருகிறார்கள். 10 புத்தகங்கள் வரைக்கும் எழுதி தமிழ் கலைக்களஞ்சியத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட மாநில தேசிய உலக கருத்தரங்குகளிலே கட்டுரைகளை வாசித்து படைத்திருக்கிறார்கள், பங்களித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட நூல்களுக்கு பதிப்பாசிரியராகவும் இருந்திருக்கிறார்கள். தமிழ்ச்செம்மல் விருது உள்ளிட்ட தமிழக அரசு வழங்கக்கூடிய தமிழ்ச்செம்மல் விருது உள்ளிட்ட காஞ்சி சங்கராச்சாரியார் கல்லூரி வழங்கிய தமிழ்ச்செம்மல் விருது, கொழும்பு தமிழ்ச்சங்கம் வழங்கிய தமிழ்ச்செம்மல் விருது, இதோடு கூடுதல் அணி சேர்ப்பதற்காக தமிழ் மாமணி விருது, கல்வி மாமணி விருது, அவ்வை விருது, பேராசிரியர் செம்மல் விருது, இலக்கிய சுடர் விருது, செந்தமிழ் சுடர் விருது, தமிழ் சுடர் விருது, இனிசை சொல்லரிசி, நற்றமிழ் அரசி, நன்னதி சுடர், புத்தக சொல்லரிசி, தமிழ் தொண்டர் பெரிய தமிழ்ச்சங்கம் வழங்கிய தமிழ் தொண்டர் போன்ற பல்வேறு விருதுகளை எல்லாம் அம்மா பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் உரையாற்றியிருக்கிறார்கள். இன்று அளவிலும் தமிழகம் முழுவதும் பயணப்பட்டு தமிழகம் மட்டுமல்ல அயலகத்திலும் தமிழை செவ்வனே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பணியை தன் தோல்மையில் செய்திருக்கிறார்கள். அதே வேளையில் அமெரிக்கா, துபாய், மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, இத்தாலி, ஜெனீவா, பாரிஸ், வாடிகன், இலங்கை, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கேயும் தமிழை கொண்டு சேர்ப்பித்திருக்கிறார்கள். தமிழ்ச் சங்கங்களில் அவங்களுடைய பங்களிப்பு இல்லாமலும் மீண்டும் தெரிவித்துக் இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அம்மா அவர்கள், இத்தனை சிறப்புமிக்க அம்மா அவர்கள் தமிழாவளி தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய தலைமை ஆலோசகராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அதே வேளையில் திரிகுட தமிழ் சங்கத்தினுடைய இயக்குநராகவும் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் திருவாடி ஒரு 143 உரைத்தவளை, உயர் அரங்கிற்கே கண்ணி அதாவது மாலையை உடல் அடித்தவளை,
மறுவாரும் திருமல்லி, திருமல்லியின் வடநாட்டிலே வாழ்ந்தவளை, பிறந்தவளை, புதுவயல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருவள்ளிபுத்தூரிலே அவதரித்தவளை இன்று நம்மோடு விவரிக்க வந்திருக்கிறார்கள். அம்மா வருக. வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் பூரண போர்க்கூடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டகனா கண்டேன் தோழினான். நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாளை கமுகு பருசிடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் போர் காலை புகுத கன கண்டேன் தோழினான். மத்தளம் கோட்ட வரி சங்கம் நின்றோத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தனை கைத்தலம் பற்றகனா கண்டேன் தோழினா கனா கண்டேன் தோழினா. அனைவருக்கும் வணக்கம். திரிகூட தமிழ்ச்சங்கம், தமிழால் விழி தமிழ் இலக்கிய கழகம், நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி இணைந்து நடத்தக்கூடிய ஆழ்வார்களும் அமிழ்த தமிழும் என்ற அருமையான இந்த இணையவழி கருத்தரங்கம் 8 நாட்களாக இறை அருளால் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலேயே இது பெரிய ஒரு இறை பேர் அருள் என்றுதான் நான் கருதுகின்றேன். இந்த பேர் அருள் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அந்த வகையிலே 8 நாட்கள் பெரிய பெரிய ஆளுமைகள் நம்மிடையே வந்து அவர்களுக்கு உரிய அந்த ஆழ்வார்களை பற்றி எந்த அளவிற்கு நம் மனதிலே கருத்துக்களை செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்தி நம்மை அந்த தேவாமிர்தத்தை அருந்த செய்திருக்கிறார்கள். முதலிலே நற்றமிழ் என்று வைத்தோம், அடுத்து அருமருந்து என்று வைத்தோம். நற்றமிழையும் அருமருந்தையும் அருந்தினால் ஒருவன் அமிழ்தம் குடித்தது போல ஆகட்டுமே என்றுதான் வைணவத்தை கையில் எடுத்தோம். அந்த வகையிலே பேசிய அத்தனை அன்பர்களும் இந்த அமிழ்த தமிழுக்கான விளக்கத்தை மிக அருமையாக சொல்லி சென்றார்கள். நம்முடைய இந்த தமிழ் அமிழ்தினும் இனிய தமிழ், அதுதான் பாரதிதாசனும் சொன்னார். நம்முடைய ஆழ்வார்கள் சொன்ன மொழிதான். அதை பாரதிதாசன் மிக அழகாக தமிழுக்கு அமிழ்தென்று பெயர் என்று சொன்னான். அப்படிப்பட்ட இந்த அமிழ்தத்தை அறிந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை இணைய அன்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இந்த கருத்தரங்கங்களை எல்லாம் கேட்பதற்கு, இந்த பக்தி பரவசமான விடயங்களை நீங்கள் கேட்பதற்கு வந்திருக்கிறீர்கள் பாருங்கள். அதற்கு தான் நான் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான சில விடயங்களை நாம் மனதிலே ஏற்றிக்கொள்ளும் போது நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் வளரும். அப்படி நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் வளரும் போது நம் மொழியும் அழியாமல் இருக்கும். இப்படி மொழி அழியாமல் காப்பாற்றிய நம்முடைய நாயன்மார்களை பற்றியும் நம்முடைய வைணவ ஆழ்வார்களை பற்றியும் குறைந்த மிகப்பெரிய அளவில் நாம் இந்த 1 மணி நேரத்தில் சொல்லிவிட முடியாது என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஏதோ குறைந்த அளவிலாவது அவர்களை பற்றி நாம் ஒரு அடிப்படை கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டால் எந்த அளவிற்கு தமிழையும் பக்தியையும் அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று தெரியும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தமிழை பக்தி மொழி என்று சொல்வார்கள். ஏன் அதை பக்தி மொழி என்று சொன்னார்கள் தெரியுமா?
வடமொழியை பக்தி மொழி என்று சொல்வார்கள். இருந்தாலும் தமிழையும் இறைவன், அதான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சைவத்திலே சொல்லுகிறார்கள். இந்த தென்னாட்டிலே உள்ள இந்த தமிழ் மொழியை இறைவன் மிக விரும்பி கேட்டானாம். அது உண்மை என்று ஆழ்வார்கள் நிரூபித்தார்கள். அதுதான் அப்படி அந்த நிரூபித்த ஆழ்வார்களுடைய அந்த 4000 திவ்ய பிரபந்தம், நினைத்து பாருங்கள், 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நாம் காதுகுளிர தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? வைணவம், இந்த வைணவம் என்பது விஷ்ணுவின் கடவுள் தன்மையை பற்றி பேசுவது. தமிழ் மொழியினுடைய முதல் நூலான பழம்பெரும் இலக்கணமான தொல்காப்பியம் முதலிலே திருமால் வழிபாட்டை நமக்கு குறித்து சொல்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மாயோன்மேய காடுரை உலகம் என்று சொல்கிறது. மாயோன்மேய காடுரை உலகம். அப்ப அந்த காடும் காடு சார்ந்த நிலத்திற்கும் இறைவனாக இருந்தவன் யார் என்றால் நம்முடைய மாயோன். மாயோன் என்று சொல்லக்கூடிய திருமால் என்று நமக்கு அது உணர்த்துகிறது. அதாவது முல்லை நில மக்களுடைய கனவுகளும் அந்த மக்களுடைய நனவுகளும் நம்பிக்கைகளும் அந்த திருமாலை உருவாக்கியது என்று நாம் சொல்லலாம். மனிதன், அதாவது இயற்கை வழிபாடாக இருந்தாலும் மனிதன் தனக்கான ஒரு வழிபாட்டிற்காக கடவுளை உருவாக்கி கொள்கிறார். பிறகு அதற்கேற்ப தான் உருவாக்கினானோ அல்லது தனக்கு மேலே ஒரு சக்தி தன்னை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தன்னை போலவே அதற்கு ஒரு சாயலும் கொடுத்து பிறகு அந்த வடிவத்திற்கே தன்னை அடிமையாக்கி கொள்ளுகிறார். தன்னை இழந்து அந்த பக்தி வெள்ளத்திலே அவன் மூழ்கி கிடக்கிறார். ஆசைப்பட்டு ஆழ்வார் பலர் என்பார் திருமலை இசை ஆழ்வார் இல்லையா? அதாவது ஆழ்வார் என்ற சொல் 8 நாட்களும் நீங்கள் கேட்டுக்கொண்டேதான் வருகிறீர்கள். ஆழ்வார் என்ற சொல்லுக்கு என்ன? இறைவனின் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் என்று பொருள். அதாவது அந்த இறைவன் விஷ்ணு அல்லது பெருமாள் அல்லது திருமால் என்றுதான் வைணவர்கள் கருதினார்கள். அதாவது ஏ.கே. ராமானுஜ ஆழ்வார் பாடல்களை சிலவற்றை ராமானுஜன் என்பவர் ஆழ்வார்களுடைய பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அந்த புத்தகத்திற்கு அவர் இட்ட பெயர் ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங். ஹிம்ஸ் ஃபார் தி ட்ரௌனிங் அப்படிதான் அந்த புத்தகத்துக்கு பெயர் வைத்தார். அதாவது என்னன்னா, வெள்ளத்தில் மூழ்குபவர்களுக்கான பாடல்கள். அதாவது பக்தி வெள்ளம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது எந்த வெள்ளத்தில் நாம் கரையேற முடியாத வெள்ளத்தில் நாம் அகப்பட்டு கொண்டாலும் அப்படி அகப்பட்டு கொண்டவர்களை மேலே எழுப்பக்கூடிய பாடல் என்று நினைத்தாலும் சரி, அப்படி அதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆழ்வார்களுடைய பாடல்களை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். அவரோட அதுல இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்ற அந்த வைணவ பாடல்களை இயற்றியவர்கள் தான் நம்முடைய ஆழ்வார் பெருமக்கள். அதாவது சங்க காலத்திலும் சிறப்புற்று வைணவம் இடைக்காலத்தில் ஆழ்வார்களால் முறையாக வளர்ந்தது. சங்க காலத்திலும் சிறப்பாக பல பாடல் பரிபாடல்ல வருகிறது, இன்னும் சில பாடல்கள்ல வருகிறது, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் சங்க காலத்தில் சிறப்பு பெற்ற அந்த வைணவர் இடைக்காலத்தில் ஆழ்வார்களால் முறையாக வளர்ந்தது. பக்தியும் வைணமும் வளர்ந்தது, தமிழும் வளர்ந்தது என்பதுதான் உண்மை. அதனாலதான் அந்த ஆழ்வார்கள் எல்லாம் இறைவனாலேயே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால்தான் இவர்களை வீடு பெற்ற நித்திய சூரிகளை விடவும் சிறப்பாக நம்முடைய தமிழ் மரபு இவர்களை போற்றுகிறது. இவர்கள் இயற்றிய நூல் வேதத்தை விடவும் உயர்வாக கருதப்படுகிறது. ஆழ்வார்களுடைய இந்த பக்தி நிலையினுடைய உறுதிப்பாடு, விஷ்ணு மட்டும்தான் தெய்வம் என்ற ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது அல்லவா? அந்த உறுதிப்பாட்டிற்கு ஏற்கனவே திருமலை இசை ஆழ்வாரை பற்றி பேசினார் அல்லவா? அதிலே சொல்லுவார் பாருங்கள், நான்முகனன்ன நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை படைத்தான் யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமல் கேண்மீர் சேர்ந்து என்று அருமையாக அந்த எப்படி அவர்கள் ஆழங்கால் பட்டார்கள் என்று அதிலே மிகச் சிறப்பாக அவர் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக இந்த ஆழ்வார்களுடைய நெறி என்று நம்ம பார்க்கும்போது அந்த பக்தியில் தங்களுடைய பக்தியிலே உயர்ந்த கொள்கை, தங்களுக்கென்று ஒரு உயர்ந்த கொள்கை உடையவராக வாழ்ந்தார்கள். நாராயணன் என்ற நாமத்தை கூற
தெரியாவிட்டாலும் வாய் பிதற்றினால் கூட, அதாவது வாயால நாராயணா என்று சரியாக ஓம் நமோ நாராயணா என்று சொல்ல தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, நாராயணா என்று பிதற்றினால் கூட அந்த இறைவன் நமக்கு அருள்வான் என்று திருமங்கையாழ்வார் சொன்னதாகவும் நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? அந்த வைணவ அடையாளங்களை அவர்கள் தரித்து ஒருவருக்கொருவர் உற்றவர்களாக கருதினார்கள். அங்கே ஜாதி சலக்கு இல்லை. அனைவரும் திருமாலின் அந்த திருநாமம் விட்டவர்கள் எல்லோருமே திருமாலின் உறவினர்களாக, திருமாலினுடைய எல்லாரும் ஒத்தவர்களாக அன்றைக்கு கருதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக சங்கு சக்கர முத்திரைகளை தரிப்பது, அடியேன் என்று அழைத்துக் கொள்வது, இப்ப நம்மளே பார்த்தோம்லே எல்லாரும் அடியேன் என்று வணங்குவார்கள். மந்திர உபதேசம் பெறுவது, பூஜை வழிபாடு செய்வது, உடல்ல 12 இடங்களிலே திருமண் காப்பு அணிந்து கொள்வது. இன்னும் சில விடயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தெரிந்தவர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கிறீர்கள், தெரியாதவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. நெற்றி, வயறு, வலத்தோள், இடத்தோள், மார்பு, கழுத்து, பின்கழுத்து, முதுகு என்று இந்த இது போன்ற இடங்களில் எல்லாம், அதாவது நெற்றியிலே 1, வயற்றிலே 3, வல தோளிலே 1, இடத்தோளிலே 1, மார்பிலே 1, கழுத்திலே 3, பின் கழுத்திலே 1, முதுகிலே 1 என்று மொத்தம் 12 இடங்களிலே இவர்கள் திருமண்ணை அந்த திருமண் காப்பை அணிந்து ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை இடையிடாது உச்சரிப்பவர்கள் தான் இவர்கள். அதாவது திருமாலின் மேல் பேராண்மை பூண்டவன், அதனால் அவனுக்கு முன்னால் எல்லோருமே பெண்கள் என்ற இறைவன் ஒருவன் தான் புருடோத்தமன். புருஷோத்தமன் அது ஆண், அது இறைவன் ஒருவன் தான் புருடோத்தமன். அவனுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாரும் பெண்கள் தான் என்ற ஒரு நினைவு. அவர் இந்த நாயகி நாயகன் மனோபவம் எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதெல்லாம் இந்த அடிப்படையில் இருந்து வந்தவைகள் தான் என்று. அதாவது இவர்களிடம் பொதுவாக நம்முடைய ஆழ்வார்களிடம் என்ன இருந்தது என்றால், இந்த ஆன்ம நேயத்தை, ஆன்மாவின் ஒடுக்கத்தை விளக்கி மானுடம் உய்ய பாட வந்தவர்கள் தான் நம்முடைய ஆழ்வார்கள். அதாவது அன்பை மனிதனுக்கு அறிமுகம் செய்து வித்தாய் எம்பிரானை வழிபடும் முன்பே பிராட்டியை வழிபட்டு பெண்மைக்கு ஏற்றம் தந்த பேராளர்கள். அதுதான், அதாவது பிராட்டிக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதான் அங்கு. அதனால இந்த அருளாற்றலின் நிலையோடு எளிமை, புதுமை, நெகிழ்ச்சி போன்றவையெல்லாம் அன்பின் பயனாகவும் அறத்தின் வழியாகவும் இவர்களிடையே வளர்க்கப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த ஆழ்வார்கள், அதாவது நான் முதலிலே சொன்னது போல இந்த பண்பாடு கலாச்சாரம் அழியாமல் காத்த பெருமை வைணவர்களையே சாரும் என்று கூட நாம் சொல்லலாம். உடல் உய்ய உணவு உறைவிடம் போன்ற ஆன்மா உய்திடவும் அறநெறி அவசியம் என்ற கருத்தை இந்த உலகத்திலே வலியுறுத்தினார்கள். அந்த சிறப்பு பொருந்திய அந்த ஆன்மீக உழவர்கள் இல்லையா, தெய்வீக கவிஞர்கள் வேதத்தினும் விழுமிய தமிழ் பாடல்கள் பாக்கள் மூலமாக அந்த பெருமாளை வணங்கி நாமும் அந்த பாடல்களை எல்லாம் படித்து உயிர்வதற்கு நமக்கு உதவி செய்தவர்கள் இவர்கள். பொதுவாகவே தமிழ் மொழியிலே நமக்கு தமிழ் ஆழ்வார்களும் அமிழ்த தமிழும் அல்லவா, அந்த தமிழ் மொழியிலே புரட்சி செய்தவர்கள் தான் இந்த ஆழ்வார்கள் இல்லையா. ஆழ்வார்களுடைய அழகு தமிழ் பாசுரங்களில் இதையெல்லாம் நாம் காண முடிகிறது. அதாவது நல்ல ஒரு வார்த்தைகள் எல்லாம், நீங்க ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். கூட்டு கரியமுது என்ற வார்த்தை, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலை அப்புறம் அடுப்படியை என்ன சொல்லுவாங்கன்னா திருமடை பள்ளி, அப்புறம் சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசல், அப்புறம் சாற்றமுது, இன்னும் திருக்கண்ணல் அமுது, இது போன்ற நல்ல தமிழ் வார்த்தைகளை எல்லாம் கூட மிக எளிமையாக அதாவது பேச்சு வழக்குல அவர்கள் பேச்சு வழக்கிலும் சரி இலக்கிய படைப்பிலும் சரி வைணவர்களை பொறுத்தவரையில மிக இயல்பாக, இப்போது சில கலப்படங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா மிக எளிமையாகவும் நெகிழ்ச்சியாகவும் அவர்கள் தமிழை பயன்படுத்தி இருக்கிற நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, வைணவத்திலும் சங்க காலத்திலும் நிறைய புலவர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் கூட நாம் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இயற்றிய இந்த புலவர்களை தான் மிக சிறப்பாக நாம் பேசுகிறோம். ஆழ்வார்களுடைய காலங்களை பொறுத்தவரையில நாதமுனிகள் தான் அதை தொகுத்தார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த பிரபந்த பத்தை வரிசைக்கிரமாக தொகுத்த இவர்
இவரது காலம் வந்து கிபி 825 918. அப்ப அதற்கு முற்பட்டதுதான் ஆழ்வார்களுடைய காலம். பெரியாழ்வார்களுடைய காலம்னா அவருக்கு முற்பட்ட காலம் என்றுதான் கருதப்படுகிறது. ஆனா சங்க காலத்துக்கு பிற்பட்டவர்கள் மற்ற அதற்கு இவர் நாதமுனிக்கு முற்பட்டவர்கள் என்றெல்லாம் இவர்களை பேசப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆழ்வார்களை பற்றிய பல வரலாறுகளை நாம் பார்த்தோம். அதிலும் முக்கியமாக ஆண்டவனை விடவும் அந்த ஆண்டவன் மீது தொண்டு கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் மீது மிகுந்த பக்தி உடையவர்கள் என்பது நமக்கு வெளியிடை விளக்கமாக தெரியும். அப்போ குறிப்பாக ஸ்ரீபெரும்பூர் முனிவர் நம்முடைய ராமானுஜரை வைணவ அடியார்கள் எதிராஜர் என்றும் எதிபதி என்றும் அவர்கள் அழைத்து அவரை வணங்குகிற நிலையெல்லாம் நாம் இந்த நெல்லை மண்டலி சார்ந்த அன்பர்கள் செய்வதை பார்க்கும்போது கூட நமக்கு அது வியப்பாக இருந்தது. மிக சிறப்பாக அதை ஒழுங்காக அவர்கள் கடைபிடித்து அவர்கள் செய்த நிலையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டாளை பொறுத்தவரையில் இப்போது எத்தனை எங்கெல்லாம் ஆண்டாள், அதாவது ஆண்டாள் மிக உயர்ந்த ஒரு ஆழ்வார்கள்லேயே மிக உயர்ந்த ஒரு ஆண்டாளாக நாம் ஆண்டாளை சொல்லலாம். உயர்ந்தவளாக நம்ம ஆண்டாளை சொல்லலாம். ஆண்டாளுடைய சிறப்பை எப்படி சொல்வது, யார் சொல்வது? அவளை பாடாதவர்களே கிடையாது. இந்த உலகத்திலே ஆண்டாளை பாடாதவர்களே கிடையாது என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த பக்தியோடு வளர்க்கப்பட்ட ஒரு அவதாரம் செய்தாள் என்றுதான் அவளை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அவதாரம் செய்த அந்த அம்மையின் சிறப்பினை தான் இன்றைக்கு நான் உங்களோடு எடுத்து சொல்ல இருக்கிறேன். அதாவது அவளுடைய ஒரு கோதை, அவளுடைய பெயர் தந்தையாரால் அவளுக்கு இட்ட பெயர் வந்து கோதை தான். இவர்களை 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாருடைய புதல்வி இவள். இவர் 2 பேரையும் இரட்டை ஆழ்வார்கள் என்று கூட சில வேளைகளில் அவர் சொல்வதுண்டு. அதுல வந்து பெரியாழ்வாரை பற்றி தான் நேற்றைக்கு மிக சிறப்பாக உங்களிடையே பேசி சென்றார் அல்லவா. அதாவது ஆண்டாள் நாச்சியாரும் அந்த பெரியாழ்வாரும் 2 ஒரு பாண்டிய நாட்டிலே ஸ்ரீவல்லிபுத்தூர், இப்ப அருமையாக தம்பி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, கர்சல் பாலா அவர்கள், அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள், கட்டாயம் எல்லோரும் சென்றிருப்பீர்கள். செல்லாதவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு முறையாவது சென்று அந்த கோவிலை நீங்கள் காண வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாண்டிய நாட்டினுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்தவனம் ஒன்றில் துளசி மாடத்தின் அருகே பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை தான் கோதை என்று பெயரிடப்பட்டு வளர்க்கப்பட்டாள். அந்த பெண்மணிதான் பிற்காலத்திலே ஆண்டாள் என்று அழைக்கப்பட்டவள். விஷ்ணு சித்தர் என்ற இயற்பெயருடைய அந்த பெரியாழ்வாரால் அவள் வளர்க்கப்படுவதை எல்லாம் பார்க்கிறோம். அதாவது அந்த கோதை என்ற பெயருக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதா என்பது என்றால் வாக்கை உதவுபவள் என்று பெயர். அதாவது வாக்கை உதவுவள் என்று பெயர். கோதா என்ற பெயருக்கு நம் குழந்தை, அதாவது தன்னுடைய குழந்தை எம்பெருமானுடைய விடயத்தில் வாக்கை செலவிட போகிறாள் என்று நினைத்தாரோ என்னவோ, அவர் அதற்கு இசைய தன்னுடைய குழந்தைக்கு கோதை என்றே அவர் பெயரிட்டார். பெரியாழ்வார் அதாவது வடபெரும் கோயில் நீங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த கோவிலுக்கு அந்த பூமாலைகளை எல்லாம் சாத்துவதற்கான அந்த மலர்களை அளிக்கும் கூடிய அந்த நந்தவனத்தில் அவள் அவதரித்த காரணத்தினாலோ அல்லது தமிழ் அணங்கின் சூழலில் ஆடுவதற்குரிய பாமாலையாகிய கோதைகளை இனி பாடித்தருவாள் என்று அவர் நினைத்தாரோ என்னவோ, அவளுக்கு அந்த சொற்பாவைக்கு கோதை என்று பெயரிடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். கோதைக்கு இன்னும் பல பெயர்கள் காணப்படுகின்றன. பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் ஆழ்வார் திருமகள் என்றும், தாம் சூடி கொடுத்த மாலையை இறைவனுக்கு அணிவித்த காரணத்தினால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கண்ணதாசன் பாடுவார், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்பார்கள். அதனால அவள் ஆண்டாள் தமிழை ஆண்டவள் என்றெல்லாம் சொல்வார். அதாவது இளம் பருவத்திலே அவள் இறைவன் பால் அவள் அன்பு கொண்டிருந்த காரணத்தினால், அவரை நினைத்து உருகி பாடிய காரணத்தினால் பிஞ்சாய் பழுத்தவள் என்பதும் அவருக்கு பெயர். பிஞ்சாய் பழுத்த வண்ணமுதே நற்கனியினை என்று ஆண்டாள் பிள்ளை தமிழ் ஆசிரியர் பாடுகிறார். அவளை பற்றி பாடும்போது அவளுக்கு பிஞ்சாய் பழுத்தவள் என்றும் பிஞ்சாய் பழுத்த வண்ணமுதே என்றும், 5 குடிக்கொரு சன்னதியாம் என்று உபதேச ரத்ன மாலையிலும் இவளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன.
பொதுவா அடுத்து நமக்கு தெரிந்த பெயர் கோதை நாச்சியார் என்று சொல்லுவோம். அடுத்து ஆண்டாள் என்ற பெயரும் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு பெயராக அது காணப்படுகிறது. கோதைக்கு சூடி கொடுத்தாள் என்று ஆழ்வார்கள் வரலாற்று புத்தகத்தில எல்லாம் அவளை குறிப்பிடுகிறார்கள். ஆழ்வார் திருமகளார் என்று குறிப்பிடப்படுகிறார் என்று சொன்னேன். ஆண்டாள் என்பது ஆண்டாள் பிள்ளைத்தமிழ் வழங்கப்பெறக்கூடிய பிஞ்சாய் பழுத்தாள் என்று சொன்னேன். மாறன் மகளார் என்ற பெயரும் அவளுக்கு காணப்படுகிறது என்று பார்த்தோம். அதாவது விட்டு சித்தன் கோதை, பட்டபிரான் கோதை, குழல் கோதை என்றெல்லாம் தன் பாடலிலே அகச்சான்று என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, தங்களுடைய பாடல்களிலே தங்களை பற்றியே குறிப்பிடக்கூடியதுதான் நம்ம அகச்சான்று என்று சொல்லுவோம். அப்படி அகச்சான்றாக கோதை நாச்சியாருடைய பாடல்களில் ஆண்டாள் எழுதிய பாடல்களிலே வரக்கூடிய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கும்போது விட்டு சித்தன் கோதை, பட்டப்பிரான் கோதை, குழற் கோதை என்று அந்த குறிப்புகள் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து சூடி கொடுத்த செயல் கூட அவர்களுடைய பாடல்கள்ல எங்க இருக்க மாதிரி நமக்கு தெரியல. இது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, திருப்பாவை பாடல்களில் மட்டுமே பூமாலை சூடி கொடுத்தாள் என்றும் சூடி கொடுத்த சுடர்கொடி என்றும் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த காரணத்தினால்தான் சிலர் கூட ஒரு கற்பனை தான் ஆண்டாள் என்ற ஒரு பெண் கூட பெரியாழ்வாருடைய கற்பனையோ என்றெல்லாம் கூட சொல்பவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக TKC போன்றவர்கள் எல்லாம் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. கோதை பற்றிய குரு பரம்பரை கதை, திவ்ய சூரி சரிதம் போன்ற கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நூல்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது தன்னுடைய பாக்களில் பெரியாழ்வார் பட்டபிரான் என்றும் விட்டு சித்தன் என்றும் தம்மை குறித்து அவரை சொல்லுகிறார் இல்லையா. பட்டபிரான் சொன்ன மாலை 10, புதுவை கோன் விட்டு சித்தன் என்ற அவருடைய பாடலடிகளை அவரை பற்றி பேசுகிறது. அவருடைய பிற்காலத்தில் ஏனைய ஆழ்வாரின் பெரியவர் என்ற காரணத்தினால் அவர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் என்றெல்லாம் நேற்றைக்கு அவர்கள் நம்மிடையே கூறினார்கள். அப்படிப்பட்ட அதனால் அவர் அப்படிப்பட்ட பெயர்களில் உலக மக்களை உய்வித்து அடிமை கொண்டவர். அதனால ஆண்டாள் என்று தன்னுடைய பெயரை வைத்திருப்பாரோ என்றெல்லாம் சந்தேகங்கள், இதெல்லாம் சில சந்தேகங்களா இருக்கிறது. ஆனால் அந்த கதை நிகழ்ச்சியை கருத்தில் கொண்டு மன்னன் மாளிகை என்ற பொருளும் கொண்ட கோயிலில் குடியிருக்கும் ரங்க மன்னார், திருவரங்க மன்னார் ஆண்டவன். ஆனால் அந்த ஆண்டவனை ஆண்டவள் என்ற காரணத்தினால் இவள் ஆண்டாள். திருவரங்க மன்னனை ஆண்டான் இல்லையா, ஆண்டவள் இவள். அதனால் இவரை ஆண்டாள் என்று சொன்னார்கள் என்றெல்லாம். இன்றைக்கு கோதை என்ற பெயர் எப்படி ஆண்டாளாக மாறியது, அதாவது ஆண்டான் மனைவி ஆண்டாள் என்ற பெயராக மாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் இவர்கள் நிறைய இந்த கதைகளை எல்லாம் சொல்லுகிறாங்க. முதலிலே சொன்னது போல ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அந்த அந்தனர் பெரியாழ்வார் வாழ்ந்து வந்த அந்த கோவிலினுடைய நந்தவனத்தில் இருந்துதான் இந்த பெண் குழந்தை அவர் எடுத்தாள். தந்தையவே குருவாக கொண்டாள். அழகும் பக்தியும் உருவெடுக்க அவள் வளர்ந்தாள். சாதாரண மானிட பெண்களை போல விளையாடாமல் அதாவது அவ என்ன செய்தான்னா எப்போதுமே இறைவனையே நினைத்து இருக்கிறாள். தந்தையினுடைய இறைப்பணியிலும் இடையராது ஈடுபட்டு, ஏன்னா தந்தை படித்து வரக்கூடிய மலர்களை எல்லாம் இவள் மாலையாக கோர்த்து தந்தைக்கு கொடுத்திருக்கிறாள். நல்ல குணங்கள், பொறுமை, கருணை, இரக்கம் போன்ற நல்ல உத்தம குணங்களை கொண்டிருந்தால் அதே பிறரிடமும் அவள் விரும்பினாள். தினமும் தந்தை கொடுத்த அந்த மாலையை என்ன செய்தால், தந்தைக்கு தெரியாமல் தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு கிணற்று நீரிலே பார்ப்பாளாம். ஏன்னா அந்த கண்ணாடி போல அன்றைக்கு தண்ணி அவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவ்வளவு அந்த தெளிவான தண்ணீரிலே கண்ணாடியில் நாம் பார்த்து, இப்போது நாம் ஏதாவது ஒரு ஆடையை அணிந்து கொண்டு கண்ணாடி முன்னின்று பார்ப்போம் அல்லவா, அது போல இந்த மாலையை அணிந்து கொண்டு அந்த கிணற்று நீரிலே சென்று அழகாக தன்னை பார்த்து பிறகு அதை சுற்றி வைத்துக் கொள்வாராம். கண்ணனுக்கு தன் அழகு பொருந்துமா என்று கிணற்று நீரிலே பார்த்து பின்னால் இந்த மாலைகளை கழட்டி வைத்து, ஓ இந்த மாலை பொருந்தும், இந்த மாலை பொருந்தும் என்று அந்த மாலை அழகாக அந்த மாலைகளை இப்படியே கொடுத்து கொண்ட. ஒரு நாள் வழக்கம் போல நீராடி விட்டு பெரியாழ்வார் வருகிறார். இப்படி இவர் கழுத்திலே அணிந்து கொண்டு அழகு பார்க்கக்கூடிய காட்சியை கண்டுவிடுகிறார். கண்டவுடன் அவருக்கு தாங்க முடியவில்லை. ஐயோ கோதை என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய், இப்படியெல்லாம் நீ செய்யலாமா, இந்த வேலையை ஐயோ இறைவனுக்கு எப்படி இந்த மாலையை கொண்டு நான் சூடுவேன், தினமும் நீ இப்படித்தான் செய்கிறாயா என்று
கடும் கோபம் கொள்ளுகிறார், மகளை கண்டிக்கிறார், தன்னையே நொந்து கொள்கிறார். ஆகா, மீண்டும் மீண்டும் இவளிடம் நாம் மலரை கொய்து கொண்டு கொடுத்து இவளை மாலையை நாம் கட்டச் செய்தோமே, இந்த தவறை செய்து விட்டாலே இறைவன் என்னை மன்னிப்பாரா என்றெல்லாம் தனக்குள்ளே வேதனைப்பட்டு அன்றைக்கு இந்த மாலையை தனியே வைத்து விட்டு மீண்டும் என்ன செய்தார், வண்ண மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறார், அந்த மலர்களை மாலையாக தொடுப்பதற்காக வருகிறார். அந்த இரவே, ஆனால் அந்த இரவே இறைவன் கனவிலே வருகிறார். இனிமேல் நீ இன்றைக்கு தவறு செய்து விட்டாய், இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும், ஆண்டாள் தொடுத்து தன் கழுத்திலே அணிந்து அழகு பார்த்த அந்த மாலையைத்தான் எனக்கு உகந்தது என்று திருவாய் மலர்ந்து அருளுகிறார் கனவிலே வந்து. அப்படி வந்தவுடன் ஆகா, நாம் தவறு செய்து விட்டோம் என்று அப்போதுதான் மகளை இப்படி கடிந்து கொண்டோமே என்று உணர்கிறார் பெரியாழ்வார். அது மட்டுமல்ல, இப்படியே அதற்கு பிறகு அவள் அணிந்த மாலையவே கொடுத்து கொண்டிருக்கிறார். திருமண வயது வருகிறது கோதைக்கு, மனம் செய்து பார்க்க வேண்டும் என்று எந்த தந்தைக்கும் ஆசை இருக்கும் அல்லவா, எந்த தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆசையை தீர்ப்பதற்காக அவர் வருகிறார். அந்த ஆசையை தீர்ப்பதற்காக வருகிறார், நினைக்கிறார். ஆனால் மகளிடம் கேட்கும் போது மகள் என்ன சொல்கிறார், மானிடர்க்கென்று பேச்சுப்படியில் வாழ்கிறேன் என்று மகளினுடைய உறுதியாக சொல்லிவிடுகிறார். அப்படி அவருடைய உறுதியை கண்டு கண்ணனையே மணவாளனாக அடைய வேண்டும் என்ற அவளுடைய பிடிவாதம் தந்தையை குழப்பியது. ஆக, இவள் என்ன இப்படி சொல்கிறாள், இறைவனை பக்தியோடு நினைப்பது என்பது வேறு, ஆனால் இறைவனையே எப்படி அங்கு ஒரு மீரா நினைத்தாளோ, எப்படி அங்கு ஒரு ராதை நினைத்தாளோ, அப்படி இந்த ஆண்டாளும் நினைக்கிறாள். நினைத்து என்ன செய்கிறாள், ஐயோ இவளுடைய இப்படி பிடிவாதம் செய்கிறாளே, இந்த பிடிவாதத்தைக்கு நான் என்ன நடவாத செயலுக்கு இப்படி ஒரு பிடிவாதம் தன் மகள் செய்கிறாளே, இந்த பிடிவாதத்திற்கு நாம் என்ன மருந்து காண்பது என்று மிகவும் வேதனைப்படுகிறார். மகளிடம் மன்றாடுகிறார், மகளை அச்சுறுத்தி விட பயப்படுப்போம். சில இடங்களிலே காதல் திருமணம் பிள்ளைகள் வந்து வீட்டில் சொல்லும், ஆனால் பெற்றவர்கள் அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம் மகள் எதேனும் நம் மகளுக்கு நேர்ந்து விடுமோ என்று பயந்து அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் என்ன செய்வார்கள், ஏதாவது சொல்லுவார்கள், அச்சுறுத்துவார்கள், நாங்கள் ஏதாவது செய்து விடுவோம் என்பார்கள், இல்லை என்றால் குடும்பத்திற்கு கேடு என்பார்கள். அதுபோல அன்றைக்கு பெரியாழ்வாரும் அச்சுறுத்தி இருக்கிறார் மகளை, நீ இப்படி செய்கிறாயே, இது நடக்கக்கூடிய காரியமா என்று கடிந்து கொள்கிறார். அவருடைய எந்த மந்திர தந்திரத்திற்கும், எந்த கோப பேச்சுக்கும் அல்லது வருத்தப்பட்ட பேச்சுக்கும் இரக்க பேச்சுக்கும் எதற்கும் அஞ்சவில்லை கோதை. அவர் இணங்கவே இல்லை. கண்ணனை அன்றி வேறு ஒருவனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக ஆண்டாள் அம்மாள் சொல்லிவிடுகிறார். என்ன செய்வது என்று இவர் குழம்பிக் கொண்டிருக்கிறார். கோதையின் மீது காதல் கொண்ட அரங்கனும் ஆழ்வார்கள் கனவில் தோன்றி அரங்கனும் சொல்லுகிறார், ஆண்டாள் தெய்வ பிறவி, அவளை திருவரங்கத்திற்கு நீர் அழைத்து வாரும் என்று சொல்ல ஆண்டாளும் திருவரங்கத்திற்கு தந்தையால் அழைத்து செல்லப்படுகிறாள். ஆனால் காவிரி கரையை அடைந்ததும் அவள் மறைந்து விடுகிறாள். அது அந்த நம்முடைய இந்த மாதிரி கதைகளிலே வரக்கூடிய செய்தி தான் இது. அவளை பார்த்து கலங்குகிறார். நேற்றைக்கு அவர் சொன்னார் அல்லவா, ஒரு மகள் தனையுடையேன் செங்கன் திருமால் கொண்டு போனான் என்று ஒரு சாதாரண தந்தை போல புலம்பி அழுகிறார். பொதுவாக திருமணம் செய்துவிட்டு அன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், திருமண வீட்டிலே எல்லா தாய் தந்தையரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்களாக, இத்தனை செல்லமாக இத்தனை வருடங்களாக வளர்த்த நம் பெண் குழந்தையை இன்னொருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோமே, அந்த இடத்தில் போய் அவள் நன்றாக வாழ வேண்டுமே என்று கலங்குவார்கள். அது போல இங்கு நம்முடைய பெரியாழ்வாரும் கலங்குகிறார். ஆகா, இப்படி கொண்டு போனானே என்று கருதுகிறார். இறைவனோ கருவறையில் ஆண்டாள் தன் திருவடியை பிடித்து சேவை செய்ததை காட்டுவதாக பெரியாருக்கு காட்சி தருகிறார். திடீரென்று மறைந்து விடுகிறாள் ஆண்டாள். எங்கு சென்றாளோ என்று கலங்குகிறார் பெரியாழ்வார். இவரால் என்ன செய்ய முடியும்? உடனே பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார் இறைவன். எப்படியாம் அங்கு தன்னுடைய திருவடியை ஆண்டாள் பிடித்து சேவை செய்வது போல வந்து காட்சி கொடுக்கிறார். ஆழ்வார் ஒரு விண்ணப்பத்தை இறைவன் முன்வைக்கிறார். அரங்கன் ஸ்ரீபுல் வந்துதான் ஆண்டாளை திருமணம் புரிய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். அதன்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கன் எழுந்தருளி ஒரு பங்குனி உத்தர நன்னாளில் ஆண்டாளை திருமணம் செய்து கொண்டார் என்பது ஒரு செவிவழி செய்தி. உண்மை செய்தியா என்பது நமக்கு தெரியாது. அங்கு பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. ஆண்டாளினுடைய திருவரங்க நிகழ்ச்சிக்கு பிறகு திருமணம் நடந்ததாக கருதுவாரே அன்றி இரண்டரை கலந்தது மட்டுமே நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று கருதுபவர்களும் உண்டு. இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு ஆண்டாளை பற்றிய சில செய்திகளை நான் வைத்தாலும் கூட இன்றைக்கு பெரியாழ்வார் ஒரு மகள் தனையுடையேன் என்று ஆதங்க வரிகள் ஆண்டாள் அவரது புதல்வியே என்பதை நான் முதல்ல சொன்னலையா, அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆண்டாள் வேறு பெரியாழ்வார் வேறு என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது.
திருவரங்கத்தில் ஆண்டாள் இறைவனோடு கலந்த பிறகு, நீர் என் மாமன் ஆனீர், இனி வில்லி நகர் சென்று எம் கோவிற்பணியை முன்போல் ஆற்றுதும் என்று விடை பெற்றார் பெரியாழ்வார் என்ற ஒரு செய்தியும், ஒரு மரபுவழி செய்தியும் நம்மிடம் சொல்லப்படுகிறது. அதனால இந்த மாதிரியான சில ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள் ஆண்டாள் என்பதுதான் உண்மை. ஆண்டாள் ஆண்டாள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவள் என்று சொல்லப்பட்ட செய்திக்கு அவளுடைய பாசுரங்களிலே நிறைய அவள் கையாண்ட சொற்களை வைத்து நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது மாமி, சன்மானம், தர்மம், தீர்த்தம், அலங்கரித்து, மேலர்ப்பு, வசவு, பிராயம், அக்கார அடிசல், புலக்கடை கற்பித்து, கீர்த்திமை, சுருளைக்கொடி, சுளகு, முத்தம், மச்சு, அப்புறம் சிக்கன, ஒட்டாரம், இது போன்ற பல வார்த்தைகள் நம்முடைய ஆண்டாளுடைய பாடல்கள் இருக்கனால அவர் பாண்டிய நாட்டில் அவள் அந்த பாண்டிய நாட்டு சொற்களை எல்லாம் அவள் எப்படி சொல்லி இருக்கிறாள் தன்னுடைய பாசுரங்களில் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதனால நிறைய சில நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி ஆண்டாளுடைய காலத்தை எல்லாம் கூட பலர் நிர்ணயம் செய்கிறார்கள். குறிப்பாக ஐயங்கார் அவர்கள் அதை மிக சிறப்பாக அதை சொல்லுகிறார். அவளுடைய காலத்திலே உள்ள வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று அவள் பாடிய அந்த வரிகள்லாம் பெருமக்களுடைய ஆய்வுக்கு உள்ளாயி அதை பற்றி அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எப்படி ஆண்டாள் இப்படி அழகாக சொல்கிறாள் என்றெல்லாம் ஆராய்ந்து அவளுடைய காலத்தை எல்லாம் குறிப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் வைத்து அதை நாம் சொன்னால் மிக நீண்டதாக சென்றுவிடும். பொதுவாக ஆண்டாளுடைய அந்த அவதார தினம் என்ற அதாவது 731ஆம் ஆண்டை வைத்து நோக்கும் போது 716ஆம் ஆண்டு அந்த திருவாடி பூரம் ஆண்டாள் அவதார தினம் என்று சொல்லப்படுகிறது. திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முந்துரைத்தாள் வாழியே, உயரரங்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவாறு திருமல்லி வளநாடி வாழியே என்று அந்த வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழிய வாழியவே என்று பாடக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் வைத்து அவளுடைய காலம் கணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ராமானுஜர் ஆண்டாளை மிக குல தெய்வமாக பார்ப்பதை விட தன்னுடைய ஒரு பிள்ளையாகவே பார்த்த உணர்வு ராமானுஜரிடம் இருந்தது. ஆண்டாளை தன்னுடைய பிள்ளையாகவே அவர் பார்த்து அந்த மிக பெருமையாக ஆண்டாளை உலகத்திற்கெல்லாம் அவர் அறிமுகம் செய்து வைத்தார் என்பதுதான் நமக்கு தெரிந்த வகையிலே கோதையினுடைய அந்த பாடல்கள் வழியாக நமக்கு அவர் சொல்லி சென்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஆண்டாளுடைய காலம் கிபி 776 என்று நாம் உறுதியாக கொள்ளலாம் என்பதை நம்ம இங்க குறிப்பிட முடியும். ஆண்டாளுடைய படைப்புகள் என்று நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆண்டாளுடைய படைப்பை பொறுத்த வரையில அந்த பக்தியோடு அவள் படைத்த அந்த படைப்பு 2 படைப்புகள் உங்களுக்கு தெரியும். மிக அதிகமாக நிறைய பாடல்கள் எல்லாம் அவள் பாடவில்லை. அவளுடைய பாடல் என்று நாம் பார்க்கும்போது ஆண்டாள் இயற்றியது 2 நூல்கள் தான். ஒன்று பாவை வழிபாடு வழியாக திருப்பாவையை தந்தாள். அடுத்தது பாவை நோன்பிற்கு பின்னர் கண்ணன் அருள் கிட்டவில்லை என்று வருந்தி தன்னுணர்ச்சி பாவாக நாச்சியார் திருமொழியை பாடினாள். ஒன்று திருப்பாவை, அடுத்து இன்னொன்று நாச்சியார் திருமொழி. 2ஐயும் அவள் பாடுகிறார். திருப்பாவை 30 பாடல்கள், நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள். 2ஐயும் அவள் பாடியதை நாம் பார்க்கிறோம். திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, நம்ம அதில் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி 140 முந்துரைத்தாள் வாழியே என்று சொல்ல உய்ய கொண்டார் அவளை பற்றி பேசும்போது சொல்லுவதிலிருந்து 30 143 பாடல்களையும் நாம் சொல்லலாம். ஆண்டாளுடைய அழகு தமிழ் என்று நாம் பார்க்கும்போது பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் போதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று நாச்சியாரின் தமிழின் பெருமை பேசப்படுகிறது. அதாவது கோதையினுடைய தமிழை படிக்காதவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதே வம்பு
என்று சொல்வது போல அவருடைய தமிழின் பெருமையை மணவாள மாமுனிகள் அவர்கள் பேசுகிறார். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையனாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாரும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்பார். இப்படிப்பட்ட திருப்பாவை பாடல்களுடைய அந்த அமைப்பு புதுமை உடையதாக, வினை சொற்கள் மிகுதியாக அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டாளுடைய பாடல்களில் வினை சொற்கள் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டிருப்பது நாம் குறிக்கலாம் இங்கு. அது இது தமிழ் இலக்கியத்திலே ஒரு புதுமை என்று கருதப்படுகிறது. அதாவது இப்படி அவள் எழுதியது வேறு பல புது இலக்கியங்கள் தோன்றுவதற்கு வித்திட்டது. அதுதான் தமிழுக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய தொண்டு என்று நாம் சொல்கிறோம் அல்லவா. இவள் ஆண்டாளுடைய பாடல்கள் வாயிலாக வேறு பல புதிய புதிய இலக்கிய வகைகளுக்கு அது வித்திட்டது என்று சொல்லலாம். பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி போன்ற சிற்றிலக்கிய கூறுகளையும் கொண்டது போல அந்த திருப்பாவையில் வரக்கூடிய நடை சிறப்புடையது. அதுபோல கலிங்கத்து பரணி போன்ற இலக்கிய வகைகள் எல்லாம் இன்றைக்கு தோன்றுவதற்கு மிகச் சிறப்புடையதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது விலங்குகளாய் மனிதர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே மக்களை கூட்டுறவு கொண்டு வாழ்வதற்கு என்ன காரணம்? மொழிதான் காரணம் அல்லவா. அந்த மொழி அந்தந்த நாட்டிற்கு ஏற்ப அந்த மொழிகள் எல்லாம் வேறுபாட்டு இருக்கிறது. தமிழ் என்பதற்கு என்ன பொருள்? இனிமை என்பது பொருள். ஒலியும் அந்த சொல்லும் பொருளும் இனிமை பொருந்த ஆண்டாள் தமிழ் மொழியில் தன்னுடைய பாசுரங்களை மிக அருமையாக பாடியிருக்கிறாள் என்பது. ஆண்டாள் தமிழும் தன்னுடைய பாசுரங்களும் வேறு வேறு அல்ல. அவளுடைய பாசுரங்களும் ஒன்றுதான், தமிழ் இனிய அந்த அமிழ்த தமிழும் ஒன்றுதான். அவளே தன்னுடைய பாசுரங்கள் அது தமிழ்தான் என்பதை பாருங்கள். கோதைவாய் தமிழ் வல்லவர், தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர், கோதை தமிழ் ஈரைந்தும், செந்தமிழ் பத்தும் வல்லார், புதுவையர் கோன் கோதை தமிழ் போன்ற பாசுரங்கள் வழியாக தமிழ் பற்றை அவள் பேசி இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது அது மட்டுமல்ல, இவளுடைய பாடல்கள் முழுக்க முழுக்க அகப்பொருள் தத்துவங்கள் நிறைந்து காணப்படுகின்றன என்று தெரியும் உங்களுக்கு. அதாவது அந்த இசை மரபு, அவருடைய பாடல்கள் எல்லாவற்றையும் நாம் இசையாக பாடிவிட முடியும் அல்லவா. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நாம் கருதுகிறோம். அந்த அவளுடைய திருப்பாவையை பாடாதவர்கள் இப்போது கூட நம்ம சரஸ்நாம மண்டலி சார்ந்த ஆண்டோர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆண்டாளுடைய பாசுரங்களை அத்துணையும் அந்த 30 நாட்களும் பாடுவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் திருப்பாவை பாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் ஒரு அறிவிப்பிலை பார்த்தேன். மிக்க மகிழ்ச்சி, அவர்களுக்கு பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்திலே. அந்த அருமையான பாடல்களை நாம் பாடி பாடி சிறு வயதிலிருந்தே பாடி பாடி தம்மை மறந்து இருக்கிறோம் அல்லவா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையே சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவார் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பைய துயன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்களை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறெண்ணி உகந்தெலோரெம்பாவாய். இப்படி அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பெயரை சொல்லி
நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினாள் என்று ஆடி ஆடி அகம் குலைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க என்பார் அல்லவா நம்மாழ்வார். அது போல இன்னிசையார் சொன்ன மாலை ஈரைந்தும் இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை என்று பரமனை பாடி உத்தமன் பேர் பாடி வாயினால் பாடி கேசவன் பேர் பாடி பாடி பறை கொண்டு முகில்வண்ணன் பேர் பாடி மனத்துக்கு இனியானை பாடவும் கீர்த்திமை பாடி பங்கைய கண்ணானை பாடலோர் மாயனை பாட துயிலெடுப்பவன் கோவிந்தா உந்தனை பாடி என்று இவ்வாறு இசை மரபில் அவளுக்கு இருந்த அந்த ஞானம் நமக்கு கூட இசைக்கு தமிழுக்கு உயிர் இசைதானே, அந்த தமிழ் இசைக்கு உயிர் கொடுத்தவள் நம்முடைய ஆண்டாள் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்ணனை கூத்தனாய் என்றால் நாடக அமைப்பையும் அவள் பாடலிலே நம்மால் காண முடிகிறது. அதாவது தமிழின் தன்மை விளக்கிடதான் ஆண்டாள் நம் பாடலில் முத்தமிழையும் பொருத்தி திருப்பாவையில் சங்கத்தமிழ் மாலை 30 என்று இறுதியாக கூறுகிறாள் இல்லையா. 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை உடைய தமிழ் மொழியினுடைய விரிந்த அந்த இலக்கிய மரபினை தன்னகத்தே கொண்டுள்ளதுதான் ஆண்டாளுடைய இந்த இலக்கியங்கள் என்று சொன்னால் அதற்கு எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. அதாவது திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்த 2 நூல், முதல் நூல் திருப்பாவை என்று உங்களுக்கு தெரியும். அந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் கண்ணனை அடைத பொருட்டை நோற்ற நோன்பு குறித்துதான் இது பேசப்படுகிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குளத்தங்கரையிலே மணல்ல இந்த பதுமை பிடித்து அந்த காலத்திலே பாவை நோன்பு என்பது நம்முடைய தமிழர்களுக்கே உரிய ஒரு நோன்பு தான். பண்டைய மகளிருடைய விளையாட்டிலுமே இந்த நோன்பு உண்டு. அதாவது நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், நல்ல வாழ்வு வேண்டும், நல்ல கணவன் கிடைக்க வேண்டும். அந்த காலத்து பெண்களுக்கு உரிய நிலை அது. நல்ல கணவன் நம்மளை நாடி வர வேண்டும் என்பதுதான் இந்த பாவை பாட்டினுடைய நோக்கம். சங்க காலத்திலும் இந்த பாவை பாட்டெல்லாம் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதையெல்லாம் பேசினால் இப்படி நீண்டு போய்விடும். காட்டாயினி வழிபாடு என்று ஒரு வழிபாடு இருந்தது. அதாவது கன்னி தெய்வ வழிபாடு என்று அதை சொல்வார்கள். அந்த வழிபாட்டில் தான் மார்கழி திங்களில் மதி நிறைந்த நன்னாளில் என்று நான் பாடினேன். நீராட போதுமீனோ நேரிழையீர் என்று அவள் பாடக்கூடிய அந்த பாட்டு மிகச் சிறப்பாக இருந்ததை எல்லாம் பார்க்கிறோம். இது நீண்ட நெடுமையாக இந்த திருப்பாவை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். இந்த பாவை வளர்ச்சி கூட வளர்ந்து பேர இலக்கியங்களுக்கெல்லாம் வித்திடுவதை பார்க்கிறோம். இந்த பாவை நோன்புக்கென்று சில விதிகள் எல்லாம் இருக்கிறது. அந்த விதிகளை நீ அழகாக சொல்லுகிறாள் ஆண்டாள். அதிகாலையில் துயிலட வேண்டும், நோன்பிகள் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, நாக்கு சுவையான உணவை தேடக்கூடாது, கண்ணனுக்கு பிடித்தமான பால் தயிர் வெண்ணெய் அனைத்தையும் அவனுக்கே படைக்க வேண்டும், கண்ணனையே நினைவாகி ஆத்ம பலம் பெற வழிபட வேண்டும், உலகில் உள்ள இன்பம் தரும் பொருளை எல்லாம் கைவிட வேண்டும், நல்ல ஒழுக்க நெறியாகிய நெறியிலே வாழ வேண்டும், பொய் கூறக்கூடாது, பிறருக்கு அன்னமிட்டு விட்டு நாம் உண்ணுதல் வேண்டும், அறச்செயல்களை நாம் செய்தல் வேண்டும், முக்காலமும் எப்போதும் பெருமாளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறாள். அது மட்டுமல்ல, தவிர்க்க வேண்டியது இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியதையும் சொல்கிறாள். என்ன? செய்ய தகாதவற்றை செய்யாதிருத்தல், கடுமையான வார்த்தைகளை பேசாதிருத்தல், இவற்றை எல்லாம் சொல்லுகிறாள் இல்லையா. இப்படி தன்னுடைய அந்த 2வது பாடிய பாடல்ல இது அத்தனையும் அவள் சொல்லுகிறாள். அதாவது தமிழகத்தில் வழக்கில் இருந்த 2 நோன்புகளான பாவை நோன்பினையும் காமன் நோன்பினையும் அவற்றினுடைய சிறப்பையும் கருத்தில் கொண்டுதான் இந்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையும் திருமொழியும் நமக்கு இயற்றி இருப்பது தெரிகிறது. இப்படிப்பட்ட அற்புதமாக இந்த பாடல்கள் மார்கழி நீராடல் என்பது காலை பொழுதில் ஒவ்வொருவருடைய உயிராற்றல் பெருக்கத்துக்கு அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. இந்த மார்கழி நீராடல் எவ்வளவு சிறப்பு. அந்த காலை பொழுதிலே ஒவ்வொருவருடைய உயிர் ஆற்றலுடைய பெருக்கத்திற்கும் உகந்த ஒரு நேரம் தான் அந்த காலை பொழுது. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஓசோன் மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர் வீச்சு நம்முடைய உடம்பிலே படும் பொழுது அந்த நம்முடைய உடம்பிற்கு மிகுந்த ஒரு சக்தி கிடைக்கிறது. அதனாலதான் அந்த காலத்திலே மார்கழி மாதம் 4 மணிக்கு எழும்பி வீடெல்லாம் அந்த சுத்தம் செய்து கோலம் போடுவார்கள் பெண்கள். மிக அழகிய கோலங்களை இப்போதும் சிலர் போடுகிறார்கள். கோலங்களை எல்லாம் போடும்போது அந்த ஓசான் கதிர்கள் நம்முடைய உடம்புக்குள் வரும். அதே போல ஆண்கள் அந்த குளித்து விட்டு அந்த ஈர ஆடையோடு, அவர்கள் அந்த காலத்தில் ஈர ஆடையோடு, இப்போது இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, அந்த பஜனை செய்வது இல்லையா. தெருவாக போய்
போய் அந்த பஜனை செய்து கொண்டே போகும்போது அவர்களுக்கும் அந்த ஓசோன் கதிர்கள் கிடைக்கிறது. பெண்களுக்கு ஒரு வகையாக இருந்தால் ஆண்களுக்கு இன்னொரு வகையாக. அந்த அதனால்தான் அவ காண்கையில் நேரத்திலே நீங்கள் உறங்காதீர்கள். அப்ப எவ்வளவு அறிவியல் பூர்வமாக நம் மதம் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தியானமாகவோ வாசிப்பு நேரமாகவோ சாதக பயிற்சியாகவோ எதுவாகவும் இருக்கலாம். அந்த நேரத்திலே மனிதர்கள் கணக்கில் ஓராண்டு என்பது தேவர்களுக்கு என்ன என்று தெரியும், உங்களுக்கு ஒரு நாள் என்பது. அதான் ஆன்மீக வாய்ப்பாடு என்று என்பதன் படி தை முதல் ஆனி வரையிலான அந்த 6 திங்களையும் உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு பகல் பொழுதும் ஆடி முதல் மார்கழி வரையிலான அந்த 6 திங்களும் தட்சியானம் என்று சொல்லுவோம். அந்த இரவு பொழுது இதன்படி அவர்களுக்கு மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அதனாலதான் அந்த விடியற்காலை நேரத்திலே நாம் மேற்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன பணிகள் கூட சிறக்கும் என்று சொல்வார்கள். அதை உணர்ந்து இந்த அறிவியல் பூர்வமாக உணர்ந்த நம்முடைய ஆண்டாள் நம்முடைய இந்த பாடல்களை நமக்கு மிக சிறப்பாக அவள் சொல்லி செல்வது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இது வந்திருக்கிறது. அதாவது நம்ம அன்றைக்கு மார்கழி மதி நாள்ல பெண்கள் அந்த சிறு வீடு கட்டி அந்த காலத்துல உண்டு பொங்கலிட்டு கொண்டாடிய அந்த பழைய வழக்கம் பிறகு தமிழ் வைணவம் தன்னதாக்கி கொண்டு அந்த மார்கழி நீராடலாக அதை மாற்றியது என்று கூட நம்முடைய தோப்பா அவர்கள் தன்னுடைய அறியப்படாத தமிழகம் என்ற நூலிலே சொல்லுவார். அப்படிப்பட்ட இந்த பாவை நோன்பை பற்றி மிகச் சிறப்பாக அந்த நோன்பை பற்றி மட்டுமே நாம் பல மணி நேரம் பேசலாம். அந்த ஆண்டாளுடைய கற்பனை முதிர்ச்சி மிகச்சிறந்தது. அந்த கற்பனை முதிர்ச்சியால் இவள் கண்ட தமிழ்நாடு இவளுக்கு ஆயர்பாடியாக மாற்றிக்கொண்டாள் தமிழ்நாட்டையே. இந்த நிலையில்தான் பாவை நோன்பை குறிக்கக்கூடிய அந்த நோன்பை பற்றி அவள் பேசுவதையெல்லாம் நாம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தி அந்த ஆண்டாளுடைய அந்த நிலைதான் இந்த பாடல்களுக்கு அந்த மார்கழி நோன்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதாவது முதலே நான் சொன்னது போல அந்த மார்கழி நோன்பினுடைய நோக்கமாக மழை பெய்ய வேண்டும், நாடும் ஊரும் செழிக்க வேண்டும், அதுதான் முக்கியமாக நோக்கம். அதோடு பெண்களுக்கு தங்கள் கணவர்களுடைய நல்ல கணவன் வர வேண்டும், முக்கியமாக கண்ணனுடைய அன்பை பெற்று வாழ வேண்டும். அந்த திருமாலாகிய கண்ணன் எப்படியெல்லாம் விளையாட்டுகள் எல்லாம் செய்தானோ அந்த கண்ணனுடைய அன்பை பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அல்லவா. அந்த இறைவன் மழையாக இறங்கி வர வேண்டும், அருள் மழையை அவன் பொழிய வேண்டும், நாடெல்லாம் செழிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டதுதான் தன்னுடைய பாவை நூலிலே அவள் மிகச் சிறப்பாக சொல்லக்கூடிய தன்மையை பார்க்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணாக ஒருவள் இந்த உலகத்திலே பிறந்த காரணத்தினால்தான் அவள் அடக்கி ஆளப்படுகிறாள் அல்லவா. அந்த சமுதாயத்தில் பல காரணங்களுக்காக அவள் ஒதுக்கப்படுகிறாள். அவளது ஆற்றல் வளர தடையூட விதிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் மீறி, அதுதான் ஆண்டாள், இவற்றையெல்லாம் மீறி ஒரு பெண் எப்படியெல்லாம் உயரே வர முடியும், எப்படியெல்லாம் அவள் உய்தி பெற முடியும் என்பதை மிகச் சிறப்பாக ஆண்டாள் தன் நூலிலே காட்டுகிறாள். அதனால்தான் ஆண்டாள் உயர்ந்தவளாக நம் முன்னால் இருக்கிறாள். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முகை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். எப்படி அந்த பாருங்களேன், எப்படி அந்த வளத்தை பாடுகிறாள், தமிழ்நாட்டினுடைய வளத்தை பாடுகிறாள். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முகை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் இல்லையா. கற்றமை கண்டு கிறங்கி நினைத்து முகைவழி நின்று பால் சோர தனைத்தில்லம் சோறாக்கும் நற்செல்வன் தங்காய் என்று பாடுகிறாள். இப்படி அந்த அவிந்து ஆப்பயன் அழிக்கும் கோவலர் வாழ்வோர் கொடும்பாடு இல்லை. அதாவது கோவலர் வாழக்கூடியவர்கள், அதாவது கொடும்பாடெல்லாம் கிடையாது என்று சிலப்பதிகாரத்திலே ஆயர்குல மக்களுடைய வாழ்க்கை பேசப்படுகிறது அல்லவா. அதே போல இங்கு பேசுகிறாள் தன்னுடைய நூலிலே. இப்படியெல்லாம் குடும்பத்தை பற்றி எல்லாவற்றையும் பற்றி ஆண்டாள் பேசக்கூடிய அந்த திறமை மிக திறமையான ஒன்று. அதாவது இன்னும் அவளுடைய எத்தனை அந்த ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனுடைய பெயரை பாடுவது. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டு இல்லையா, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆளையுள் பூக்கு முகந்து கொடா தேரி ஊழி முதல்வன் உருவ போல்மை கருத்து
பாளியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதி சார்க்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் செய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாட்டை நீங்க பாடுனீங்கன்னா உண்மையிலேயே நடந்திருக்கிறது. நாங்கள் இதை பாடுவோம். இந்த பாட்டையெல்லாம் பாடும்போது நிச்சயமாக மழை பொழிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை தான் ஒவ்வொரு பாடல்கள்லையும் சொல்லி இருக்கிறார். அது மாதிரி மன்னிக்கவும், ஏதோ தடங்களா இருக்குது என்று அந்த ஆனைச்சாத்தன் என்ற ஒரு புதுமையான இதை பறவை பற்றி பேசுகிறாள். அதாவது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிக்க தூபம் கமல துயில் அனைமேல் கண் வளரும் மாமன் மகளை எந்திக்க மாட்டீங்களா? உங்களுடைய கடமைகளை எல்லாம் மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் சென்று வணங்க மாட்டீர்களா என்றெல்லாம் பாடுகிறாள். இப்படி திருப்பாவை பற்றியே எவ்வளவு நேரம் வேண்டுமானால் பேசலாம். ஒரு கொஞ்ச நேரத்தை பொறுத்து கொள்ளுங்கள். நாச்சியார் திருமொழியை பற்றி மட்டும் பேசி விடுகிறேன். நாச்சியார் திருமொழியில திருவேங்கடவனின் புகழ் பெருமளவு அங்கு பேசப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அவனது செயல்கள் பலவும் இதனுள் இடம்பெற்றிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இறைவனுடைய இன்னருளையும் பல்வேறு செயல்களையும் நினைத்து எழுதப்பட்ட நூல்தான் நம்முடைய நாச்சியார் திருமொழி. தான் விரும்பிய சிறிது காலம் பிரிந்திருந்தாலும் கூட அவரது நல்ல பண்புகளையும் செயல்களையும் நினைத்து மகிழ்வதுதான் மனித உலகத்தின் இயல்பு, மனித உள்ளத்தின் இயல்பு அல்லவா? அந்த நிலையில் தான் ஆண்டாள் தன்னை தன் மனதிலே இருந்த அந்த மாலவனை மனதிலே எண்ணி எண்ணி மயங்குகிறாள். அப்படி அந்த மயக்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாச்சியார் திருமொழி வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நான் பாடிய அந்த பாடல் தான் அந்த பாரணமாயிரம் சூழ வலம் செய்து கனவு காண்கிறாள் இல்லையா? அதுல முக்கியமாக 14 திருமொழிகள் அமைந்திருக்கின்றன. கண்ணனை சேர காமனை வேண்டுதல், மாயவனை சிற்றில் சிதையேல் என வேண்டுதல், கண்ணனிடம் அவன் கவர்ந்து சென்ற ஆடைகளை வேண்டுதல், கூடல் இழைத்தல், குயிலை கூவி அழைத்தல், மாயவனை மனம் புரிய கனவினை உரைத்தல், பாஞ்ச சன்ன அனுபவம், மேகம் விடு தூது, திருமால் இருஞ்சோலை நம்பி அனுபவம், பிரிவாற்றாது வருந்துதல், திருவரங்கத்தை காமுறுதல், பிரானிடம் சேர்க்க வேண்டும் என்று வேண்டுதல், கண்ணன் உகந்த பொருளை வேண்டுதல், பிருந்தாவனத்தே கண்ணனை கண்டது போன்று எழுதுவது. இப்படித்தான் அவளுடைய திருமொழிகள் 14 திருமொழிகளாக அந்த நாச்சியார் திருமொழி அமைந்திருப்பதை பார்க்கலாம். நீங்கள் திருப்பாவையும் நம்முடைய நாச்சியார் திருமொழியும் படித்தாலே போதும், அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதாவது திருமாலின் தேவியாகும் தகுதி பெற்ற நாச்சியார் என்ற உரிமைக்கு ஆளான ஒரு மனித பெண்ணாகத்தான் நம்முடைய கோதை நாச்சியார் இருக்கிறாள். அதனால்தான் அவள் தன்னுடைய தந்தையை போன்றே தன்னை வணங்குவதற்குரிய ஒரு உயர்ந்தவளாக இன்றைக்கு மாறி இருக்கிறாள் என்றால் அவள் எப்படி பெரியாழ்வார் திருமாலை குழந்தையாகவும் காதலனாகவும் கணவனை கண்டு மகிழ்ந்து பாடினாரோ அதுபோல இவள் பெண்ணாக பிறந்தவள் என்ற காரணத்தினால் அவள் பெண்மையிலும் தவிப்பிலும் தன்னுடைய காதல் உணர்வை அப்படியே ஊட்டி செல்லக்கூடிய அதை பார்க்க நான் முதல்ல சொன்னது போல ஆண்டாள் கடைபிடித்த நோன்பு 2, ஒன்று பாவை நோன்பு, இன்னொன்று காமன் நோன்பு என்று சொல்லக்கூடிய அது காமன் நோன்பை பற்றி தான் முழுக்க அவள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த தன்மையிலே அவளுடைய அந்த அற்புதமான அந்த நாச்சியார் திருமொழியிலே அவள் பேசக்கூடிய சில வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம் மனதிற்கு அவ்வளவு ஒரு ஆனந்த பரவச நிலை அடைவதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆனந்தமான அவளுடைய ஒவ்வொரு பாடலும் மிக 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 முக்கியமான ஒரு அகப்பொருள் மரபு. அந்த அகப்பொருள் மரபு தான் தமிழுக்கே உரிய மரபாக நம்ம பார்க்கின்றோம்.
அதாவது அந்த இறைவனை காதலனாக எண்ணி அவனையே தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக உருவைத்துக் கொண்டு அவன் மேல அந்த அகத்திணை கோட்பாடுகளை எல்லாம் உருவாக்கி அந்த அடிப்படையிலே தான் அவளுடைய அந்த நாச்சியாத்து மொழி பாசுரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அற்புதமான அவளுடைய அந்த பாடல்கள் கேட்க கேட்க நமக்கு ஆனந்தமாக இருக்கும். உன்னோடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையரென்று எண்ணுவார் இல்லை கான் மண்ணாகி நின்ற மதுசூதனன் வாயமுதம் பன்னாலும் முன்கின்றாய் பாஞ்ச சன்னியமே என்கிறார். அதாவது தான் விரும்பிய அந்த இன்பங்களை எல்லாம் கண்ணனிடமிருந்து இந்த சங்கு பெற்றிருக்கிறதே, என்ற ஆற்றாமையும் ஏக்கமும் அவளுடைய அந்த கோதைக்கு மிகுதியாக இருக்கின்ற அந்த நிலையை தான் இந்த பாடல் நம்மை கேட்டு அவள் ஆண்டாள் குயிலாக வேண்டுவதை அமைத்து மண்ணு பெருபுகள் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் என்று தன்னுடைய அந்த பதிகத்திலே தன்னுடைய நிலைமையெல்லாம் கூறுகிறாள். அது மட்டுமல்ல, சங்கமா கடல் கடந்தான் தன் முகில்காள் வேங்கடத்து செங்கண்மால் சேவடிகீழ் அடிவேற்றி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தின் குளம்பளிய புகுந்து ஒரு நாள் தங்கு மேல் என்னாவி தங்குமென்று உரையீரோ. நீங்க மேகங்களே, நீங்கள் தூது விடுகிறாள், மேகங்களே நீங்கள் சென்று இறைவனிடம் சொல்லுங்கள், அவனோடு நான் சேர்ந்தால் மட்டும்தான் என் உயிர் தங்கும் என்பதை அவனுக்கு தயவு செய்து நீங்கள் எடுத்துரையுங்கள் என்று மன்றாடி அவள் கேட்டுக்கொள்கிறாள். அதற்கு பிறகுதான் அவளுடைய கனவு வெளிப்படுவதாக பாடுகிறாள். ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டன ஈடழிய போயிலிருப்பாய் குளிரருவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அழியளித்த மேகங்காள் ஆவி காத்து இருப்பேனோ, என் உயிரை நான் காத்து இருப்பேனோ, தயவு செய்து மேகங்களே நீங்கள் என் இறைவனிடம் சென்று என் ஆவி என் உடலிலே தங்கி இருக்க வேண்டுமெனில் நாராயணன் தன்னை வந்தடைய வேண்டும் என்று வேண்டுகக்கூடிய அந்த ஆண்டாளின் மொழிகள் சங்க இலக்கிய தலைவியினுடைய அந்த சொற்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் உணர முடிகிறது. அதற்கு பிறகு அவள் பசலை உரிகிறார். எழிலுடைய அம்மனையே எம் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்புளில் ஏழுலக பூவழகர் எம்மானார் என்னுடைய கழல் வளையை தாமும் கழல் வளை ஆக்கினரே. அவர் எப்படி என்று எடுத்துரைத்து காதல் வசப்பட்டதால் அவள் பசலை நோய் அடைகிறாளாம். அப்படி பசலை நோய் அடைகின்ற காரணத்தினால் தன்னிடமிருந்து அந்த வளையலை கூட அந்த கோவிந்தன் பிரித்து விட்டாரே என்று வேதனையை விடுகிறாள். அவர் தந்தார் என்னும் தகையார் இவர் தந்தான் என் மேனி மேல் ஊறும் பசப்பு என்று அந்த பசலை நோயை பற்றி கூறுகிறார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஊடல் எல்லாம் கூட சொல்கிறார். உண்பது சொல்லி உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடன்வண்ணன் கை தளத்தே பெண் படையார் உன்மேல் பெரும்பூசல் சாத்துகின்றார் பண்பல செய்கின்றார் பாஞ்ச சன்னியமே என்று பாஞ்ச சன்னியத்தை சொல்லுகிறாள். சங்கே, உனக்கு உணவாக உலகளந்தான் வாயமுதம் கிடைக்கின்றது இல்லையா? நீ உறங்குவதற்கு இடம் கடல் வண்ணனின் கைத்தளம் கிடைக்கின்றது. உணவும் உறையுள்ளும் உயர்ந்த இடத்தில் கிடைப்பதால் அங்கேயே நீ தங்கி விடுவதோ? வேற யாருக்கும் இடம் கொடுக்க வேண்டாமா? நீயே எப்போதும் அவரிடம் இருந்து கொண்டே இருப்பதா? நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டாமா? உண் என்றால் உண்பதும், இரு என்றால் இருந்து விடுவதும் பண்பாடற்ற செயல் என்ன மகளிர் மன்றம் குற்றம் சாட்டுகிறது என்று சொல்ற எவ்வளவு அற்புதமான பாட்டு பாருங்களேன். குற்றம் சாட்டுகிறதா, அதாவது யாராவது சாப்பிடுன்னா உடனே சாப்பிடுறதா, அது மாதிரி இருன்னா அந்த வீட்டிலே இருந்துருதா? அப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய். அதனால் அவனிடத்திலே பிற மகளிர் எல்லாம் வர முடியவில்லை என்று மகளிர் மன்றமே குற்றம் சாட்டுகிறது. எனவே நீ இப்படியெல்லாம் செய்யாதே பாஞ்ச சன்னியமே என்று அவளிடம் பேசக்கூடிய அந்த அதாவது எப்படியெல்லாம் அவள் பேசுகிறாள் பாருங்களேன். அப்புறம் பிரிவு துயரை பற்றி பேசுகிறாள். கண்ணனுடைய சொல்லுகிறார். மத்த நன்னூறு மலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன் அடிவணங்கி தத்துவம் இலி என்று நெஞ்சறிந்து வாசகத்து அடித்துன்னை வைதிடாமே கொத்தள பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புக என்னை விதிக்கின்றாயே என்று இந்த பாடல்ல சொல்றார். திருவேங்கடம் என்ற அந்த விளக்கினிலே நான் சேரும்படியாக என்னை தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று காமனிடம் அவள் விண்ணப்பிக்கின்றார்.
தான் கண்ணன் மீது கொண்டுள்ள அந்த தூய அன்பானது இந்த உலகத்தில் வேற எதற்கும் ஈடாகாது என்று தனது உள்ள கிடக்கை மிக அருமையாக அவள் வெளிப்படுத்துகின்றாள். கோதையார் கரை புரளக்கூடிய அந்த ஆற்றானை கடலிலே மூழ்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த கண்ணன் முகம் கொட்டாமல் இருக்கின்றானாம் இவளை பார்த்து. காதல் பெருக்கால் விளைந்த அந்த சினத்தை கூட கோவர்த்தனனை கண்டகால் கொள்ளும் பயனொன்று இல்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்தன் அழலை தீர்வேனே, என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் எப்படியெல்லாம் தீர்த்து கொள்ளுவேன் என்று மிக அருமையாக அகமரபுகளை எல்லாம் இந்த நாச்சியார் திருமொழியிலே புகுத்தி, இந்த நான் எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், அகமரபு என்பதே தமிழுக்கே உரியது. அந்த தமிழுக்கே உரிய அந்த அகத்துறையை தன் கையில் எடுத்துக்கொண்டு காமம் மிக கழிப்பட கிளவி என்னும் துறையின் கீழ் நின்று ஆண்டாள் அந்த மணிவண்ணனை மனதில் நிறைத்தி அந்த துன்புறும் காட்சிகளில் அகப்பொருள் மரபுகளை அப்படி அழகாக அவள் பின்பற்றி எழுதி இருக்கிறாள் இல்லையா. கனவு காணுதல் தமிழ் இலக்கியத்திலே பின்பற்றக்கூடிய ஒரு சிறப்பான கூறு. அந்த கூறினையும் ஆண்டாள் சூளுரைக்கும் தன்மையும் மீதி அவளிடம் செல்லும் தன் மனதை கட்டுப்படுத்த இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த ஆற்றாமை நிலையையும் புலப்படுத்துகிறது. அகமரபாகிய இந்த பசலை நோய் ஆண்டாளையும் விட்டு வைக்கவில்லை பாவம். பசலையுற்றி கைவளை கலண்டதையும் அவள் பேசுகிறாள். இப்படி அவள் அடையும் துயரங்களை துன்பங்களை பாசுரத்தில் மிக அருமையாக இந்த நாச்சியார் திருமொழியிலே அவள் பதியிட்டிருக்கிறாள். இன்னும் நீங்கள் பார்க்கலாம், ஏராளமான பாடல்கள் இதுல இருக்கிறது இல்லையா. அவளுடைய ஊடலா சங்கு சிறுத்துளாய் காயாம்பு ஆகியவற்றின் மீது தன்னுடைய பொறாமையை அவள் எப்படி வெளிப்படுத்தி அவற்றையெல்லாம் அவள் பேசுகிறாள் என்பதெல்லாம் நாச்சியார் திருமொழியை முழுக்க நீங்கள் படித்தால் புரியும். அதனால இது ஆண்டாளுடைய திருப்பாவையாகட்டும் அல்லது நாச்சியார் திருமொழியாகட்டும், இரண்டையும் நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே செல்லலாம். அவ்வளவு ஆனந்தம் அந்த திருமொழியிலே நமக்கு கிடைக்கும். அந்த மன்னிக்கவும், அந்த தமிழ் உணர்த்தக்கூடிய பக்தி, அந்த தமிழினால் இவர்கள் அடைந்த உயர்வு, தமிழால் நேற்றைக்கு அழகா சொன்னால, தமிழால் இவர்கள் உயர்ந்தார்களா இல்லது இவர்களால் தமிழ் உயர்ந்ததா என்று பார்த்தால் எல்லாம் ஒரு போல ஒரு சேர இவர்களை கூட்டி கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருப்பாவை நாச்சியார் திருமொழியை அன்போடு இங்கு நிறைய படிப்பவர்கள் இங்கு இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு இந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட தெய்வ நிலை பொருந்திய ஆண்டாள் நாச்சியாரை பற்றி நான் சொன்னது மிக 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 குறைவு, எவ்வளவோ மிக குறைவு. அப்படிப்பட்ட அந்த குறைந்த அந்த செய்திகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடிந்திருக்கிறது. இங்கு நிறைய அவரை பற்றி அறிந்தவர்கள், தத்துவ ரீதியாக அவளை பார்ப்பவர்கள் எல்லாம் இங்கு நிறைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் எனக்கு தோன்றிய தமிழ் அடிப்படையிலே அவளை பற்றிய சில செய்திகளை உங்களிடையே நான் பகிர்ந்து கொண்டேன். இப்படி நான் பகிர்வதற்கு எனக்கு காரணமாக இருந்த திரிகுட தமிழ்ச்சங்கம், தமிழாவிழி தமிழ் இலக்கிய கழகம், நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி 3 கழகத்தை சார்ந்த அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து அன்போடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சற்று அதிகமாக 10 நிமிடங்களை நான் எடுத்துக்கொண்டேன். அதற்கும் மன்னிப்பு உங்களிடம் கோரிக்கொள்கிறேன். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆட்டையணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தாப்பாமே இங்கை பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பவாய். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.
பாலா பேசுவாங்களா? இல்ல இல்ல நீங்களே நானே சொல்லட்டுமா? பரவாயில்ல சொல்லி. இன்னைக்கு திருமதி அகல்யா வாசுதேவன் அவர்கள் நமக்கு நன்றி உரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். இன்பம் என்ற உணர்வு எவ்வாறு கிடைக்கும்? மனம் மகிழ கிடைப்பது இன்பம். மனம் எவ்வாறு மகிழும்? விரும்புவது கிடைக்கும் போது. விரும்புவது எது என்ற வரிசையானது முற்று பெறாதது. ஆயினும் கற்றோரின் சுவையான பயனுள்ள பேச்சு மற்றும் மனதை மயக்கும் இசை, இதை விரும்பாதவர்கள் உலகில் எவரும் இருந்திட மாட்டார். அந்த வகையில் வைணவம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு முதற்கொண்டு ஆழ்வார்களின் ஒரே பெண் ஆழ்வாரும் அலைமகளின் அம்சமாயும் கருதப்படும் கோதை நாச்சியாரின் பற்பல பெயர்களும் அப்பெயர்களின் காரணமும் என அரிய செய்திகளை கூறியதோடு ஆண்டாளின் வாழ்க்கை அருட்கதையோடு அவளின் பாசுரங்களையும் பாடி ஆண்டாள் அரங்கன் மீது கொண்ட காதலை தான் தமிழ் மீது கொண்ட காதலால் தானும் அனுபவித்து நம்மையும் இதுவாரும் அனுபவிக்க செய்த நமது மதிப்பிற்குரிய நற்தமிழ் அரசி தமிழால் விழி தமிழ் இலக்கிய குழுவின் தலைமை ஆலோசகருமான முனைவர் பா. வேலம்மாள் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளொரு தலைப்பெடுத்து நற்தமிழ் தனை வளர்க்க புது புது அமர்வுகளை புகுத்திய வண்ணம் சீரிய முறையில் சிறப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழால் விழி இலக்கிய கழகத்தின் இயக்குனரும் தனித்தமிழ் ஆர்வலருமான செல்வன் கரிசல் பாலா அவர்களுக்கும் அவர் தம் குழுவின் மதிப்புறு தலைவர் மற்றும் தலைமை ஆலோசகர் உள்ளிட்ட குழுவின் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். மேலும் இலக்கிய கழகத்துடன் இணைந்து அரிய தமிழ் தொண்டை தொடர் தொண்டென ஆற்றிக் கொண்டிருக்கும் திருகூட தமிழ்ச் சங்கத்திற்கும் அதன் மதிப்புமிக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அரங்கனை சேவிப்போர் உயர்நிலை சாதிப்பர் என நிரூபிக்க தமிழ் இலக்கியத்துடனும் தமிழ் சங்கத்துடனும் கைகோர்த்து பணி ஆற்றிட உறுதுணையாய் இருந்திட்ட நெல்லை சகசரநாம மண்டலியின் அனைத்து பக்தர்களுக்கும் அடியனின் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நீரின்றி அமையாது உலகு, பங்கேற்பாளர் நீங்களின்றி நிகழாது அமர்வு. அவ்வகையில் ஆழ்வார்களும் அமுத தமிழும் என்ற தலைப்பின் கீழ் நடைபெறும் அமர்விற்கு இது நாள் வரை தவறாது கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் ஆயிரம் நன்றிகளை அளித்து மகிழ்கிறேன். ஆண்டாள் திருவடியே சரணம். நன்றி, வணக்கம். நன்றி அகல்யா. அம்மா மிக்க மகிழ்ச்சி. நான் கல்யாண சுந்தரி. நன்றி அம்மா, நன்றி. மிகச்சிறந்த உரை அம்மா. நன்றி அம்மா, நன்றி. தெளிவான சுவையான நல்ல இனிமையான குரலில் மிக்க மகிழ்ச்சி அம்மா. அம்மா நமஸ்காரம். ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே காதில் பாய்ந்தது போல் இருந்தது. ஆண்டாளை பற்றி அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். சரளா ஆறுமுகம் பாங்கூர்ல பேசுறேன். ரொம்ப அருமையா பேசுறீங்க. நன்றி சரளா, நன்றி நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு. முடிவுரை சொன்ன இவங்க நன்றியுரை சொன்ன அகலியாமாவும் ரொம்ப அருமையா சொல்லாடலோட பேசினாங்க. அவங்களுக்கும் அருமையா இருந்துச்சுங்கம்மா. நன்றி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் பாரதி. வணக்கம் பாரதி. வணக்கம் அம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. நன்றிமா, நன்றி. கொஞ்சம் 10 நிமிடம் கூடுதலா எடுத்துக்கொண்டேன். முதல்ல அப்படி போயிட்ட நேரத்தை பார்க்காம வந்துட்டேன். ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி.